உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ இருக்கான்ல, மனசுல இருக்கிறத சொல்லவே மாட்டா. அதனாலதான் ஷாலு, அதனாலதான் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன். அதுவும் அடிக்கடி சொல்லுவேன், பாணியை நினைச்சு எனக்கு கவலையா இருக்குன்னு. நீ அவளை நல்லா கவனிச்சுக்க, அவ கூடவே இரு. நான் ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்த சொல்றேன்னு தெரியுமா? அவ சின்னவ ஷாலு, அதுவும் நமக்கு அவ ரொம்ப குழந்தை ஷாலு. இவ ரொம்ப உணர்ச்சி வசப்படுவா, அதுவும் இல்லாம சென்சிட்டிவ். அப்ப நாம தானே இவளை சமாளிக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இவளை பாத்துக்கிறேன். அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இவ சின்னவ தானக்கா, அழுதுட்டே இப்ப தூங்கிட்டா, சிரிச்சுக்கிட்டே எழுந்துப்பா. இவ கவலைய நீ விடு, இவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நல்ல விஷயம். நான் கிளம்புறேன். ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலி சொல்லல, நான் எச்சரிக்கை பண்ணதான் விரும்புறேன். நானும் உனக்கு அக்கா தானே, நீ என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. நீ இன்னைக்கு ஒரு காரியத்தை பண்ணிருக்கல, மறுபடியும் இதே காரியத்தை நீ பண்ணிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேனா கண்டிப்பா நான் இங்க வருவேன். அப்புறம் சித்தி முன்னாடியே தோ என் பின்னாடி நிக்கிறாங்களே, அவங்க முன்னாடியே நான் உன்னை அடி அடின்னு அடிப்பேன். அடிப்பியா? ஆமா, அடிப்பேன். என்னால உன்னை அடிக்க முடியும் இல்லையா? உன்னை விட நான் பெரியவன். அதனால மறுபடியும் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசி. அதோட ஷாலுவும் பாணியும் இதே மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களையும் அடிப்பேன். ஹைட் மட்டும் வளர்த்துக்காத, கொஞ்சம் புரிதலையும் வளர்த்துக்க. புரியுதா? என்ன இதெல்லாம்? இந்த லெக்சர், ஞானம், அட்வைஸ்? நீ என்னோட அம்மாவா என்ன? என் அம்மா பின்னாடி நிக்கிறா, நீ கிடையாது. அதனால ஞானத்தை உன்கிட்டயே வச்சுக்கோ. ஓவர் ஸ்மார்ட் ஆயிடாத. எங்க உன்னோட ஸ்மார்ட்னஸ் தேவையோ அங்க போய் காட்டு. இந்த உழைப்ப உன் வீட்டுல காட்டு. சீக்கிரம் டிவோர்ஸும் கிடைச்சிரும். நேஹா, வாய மூடு. லக்ஷ்மியோட கல்யாணத்தை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. மாம், சொல்றேன்ல, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வேற எது வேணா பேச, நான் டுகெதரா இருக்கேன். ஆனா இவ கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசாத. பட் எதுக்கு? ஏன்னா லக்ஷ்மி வாழ்க்கை பாழாகிறத நானும் விரும்பல. மாம், உனக்கு என்னாச்சு? நான் தனியாவா இருந்தேன்? லக்ஷ்மியோட கல்யாணம் நிக்கணும்னு நீயும் தான் விரும்புன. எஸ் ஆர் நோ? ஆமா, நானும் விரும்பினேன். ஏன்னா அந்த இடத்துல நான் உன்னை வச்சு பார்த்தேன். அதோட இத சொல்றதுக்கு நான் வெக்கமும் படல. எல்லா அம்மாக்களும் இது விரும்புவாங்க தானே, தன்னோட ஒரே பொண்ண பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுக்கணும்னு. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா நான் இத ஆசைப்பட்டேன். நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டேன்டி. சரி, இப்ப என்னாச்சு? இப்ப ஏன் தெய்வமா மாறிட்ட? ஏன்னா இப்போ அந்த வீட்டுக்குள்ள மலிஷ்கா வரா, அதாவது வர போறா, வந்துடுவா. அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ லக்ஷ்மி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா உன்னால அங்க போக முடியாது. அந்த அவுல் மலிஷ்கா அந்த இடத்த வந்து பிடிச்சிருவா. அதோட இந்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு ஒரு பொண்ணுதான் இருக்கா, அவ பேரு மலிஷ்கா இல்ல. இதுதான் விஷயம். அதனால லக்ஷ்மி கல்யாண விஷயத்தை பத்தி நீ எதுவும் பேசாத. நீ இல்லனா மலிஷ்கா அந்த இடத்துல இருக்கவே கூடாது. நோ, நெவர், நத்திங், எப்போ நத்திங். இந்த உலகத்திலே நீங்க ஒருத்தவங்க தான் சித்தி, வித்தியாசமா இருக்கீங்க. சொல்ல போனா எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கும் அந்த பொண்ணு மலிஷ்காவை பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது அவளை. அதனால அவ விஷயத்துல நம்ம 2 பேரும் சேம் சைடுல நிக்கிறோம். நானும் தான். உன்னை விட எனக்கு தான் அதிகமா பிடிக்காது. அது ஒரு சூனியக்காரி. ரொம்ப கரெக்டா சொன்ன. சூனியக்காரி தான். என்னது? எல்லாருக்கும் என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? ஐயா, உனக்கு பார்த்தா தெரியலையா? நாங்க அவளை ஒன்னா சேர்ந்து திட்டுறோம், அசிங்கமா திட்டுறோம். பட் ஷாலு, என்ன ஷாலு? அவ அப்படிதான் இருக்கா. மூஞ்சும் சரி, குணமும் சரி நல்லாவே இல்ல. மை காட், ரிஷி அவளை எப்படிதான் சமாளிக்கிறானோ. இத நான் அவளை நேரா பார்த்து சொல்லிருக்கேன். அட சொல்றது என்ன? என் கையில மட்டும் அவ கிடைச்சானா அவ பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். உன்னை ஏதாவது அவ சொல்லட்டுமே. சூனியக்காரி. அவ சூனியக்காரினா நான் பெரிய பத்திரகாளி. சித்தி போதும் போதும். மலிஷ்காவுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? இப்போ ஓபனா அவளை திட்டலாம். சூனியக்காரி, சரியான அதேங்க பிரசங்கி. அடி முட்டாள், ஏற்கனவே இல்லாதவ. சித்தி, என்ன சித்தி சித்திங்கிற? அந்த மலிஷ்கால ஒரு பொண்ணா? ஆமா, ஒரு நிமிஷம் இருமா. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் ஒன்னும் அம்மன் தாய் கிடையாது, அதே சித்தி தான். கொடூரமானவ. சரியா சொன்ன. அதோட எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்போவும் நேஹாக்கு ரிஷியோட கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா அந்த சந்தர்ப்பம் எப்படியும் திரும்ப வராது. அப்படி இருக்க பணக்கார வீட்டை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அட, உன் சாக்க வச்சுக்கிட்டு அடிக்கடி அந்த பணக்கார வீட்டுக்கு நான் வந்து போலாம்ல.
எனக்கு அது போதும். நான் உன் கூட இருக்க லக்ஷ்மி. அப்புறம் அந்த பொண்ணு இருக்காளே மலிஷ்கா, அவளை ஏதாவது பண்ணணும்னா நீ வந்து என்கிட்ட சொல்லு. கத்தியோட அங்க வந்து நிப்பேன். என்ன கத்தியா? என்னோட நாக்கு கத்தியை விட கூர்மையானது. சித்தி இதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படின்னா என்ன நடக்காது? எங்க 2 பேரோட மேரேஜும் அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது. அதுக்கான காரணமும் என்கிட்ட இருக்கு. ரிஷி கூட நான் தாராளமா வாழலாம். எப்பவாவது சீரியஸா பேசுங்களேன். ஏன்னா நீங்க அங்க இருந்தீங்கல்ல, இத பத்தி பேசும்போது நீங்களும் அங்க இருந்தீங்கல்ல. இந்த நியூஸ கேள்விப்பட்டு எல்லாரும் சந்தோஷப்படணும்னு எதிர்பார்க்கறீங்களே, எப்படிமா? ஏன்னா இது குட் நியூஸ் இல்ல, பேட் நியூஸ். ரிஷி லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்க போகுது, இது பேட் விஷயமா? மாம், அட என்னடி, இந்த குடும்பத்தை முன்னாடி எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுடி. அறிவு கட்டவளே, நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி மேல இருக்கிற கோபம் பெருசா இல்ல ரிஷி மேல இருக்கிற அன்பு பெருசா? அவ குழந்தையோட அன்பு பெருசா? எனக்கு இப்பவே ரிஷியோட குழந்தை கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஆனா உங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி மட்டும்தான் தெரியுறா. அட இந்த விஷயத்துல சந்தோஷப்படுறத விட்டுட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு அலையறீங்க. அம்மா நீங்க என்ன உளறீங்க? நீங்க அந்த காலத்து அம்மா மாதிரியே பேசுறீங்க. அட பழைய காலமோ இல்ல புது காலமோ, உணர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் ஒன்னா தானே இருக்கும். சந்தோஷமும் அதே மாதிரி தான் இருக்கும். புது காலமோ பழைய காலமோ அப்படித்தான் இருக்கும். லக்ஷ்மி அதான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். லக்ஷ்மி, கௌதம். வணக்கம் பாட்டி. வணக்கம்ப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. வா உள்ள வா. ஹலோ ஆண்டி. வா ஹாய் வா, உள்ள வா. கௌதம். ஹவ் ஆர் யூ கௌதம்? ஐ அம் குட். ஹலோ ஆண்டி. ஆ, ஆ. ஹாய். ஐ அம் so sorry, நான் சொல்லாமலே வந்துட்டேன். ஆக்சுவலி நான் சுதா ஆண்டிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அவங்க ஃபோன் ரீச் ஆகல. ஸோ நேர்லயே பேசிடலான்னு நானே வந்துட்டேன். அட இவ்வளவு விளக்கம் கொடுக்க அவசியமே இல்ல. நீ கால் பண்ணாமலே வீட்டுக்கு வரலான்னு தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உட்கார் கௌதம். இல்ல ஆண்டி, நான் உடனே கிளம்பணும். அது வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். என்கேஜ்மெண்ட் பண்ணாம நேரா கல்யாணமே பண்ணிடலாமா? மாம், அவனை பேச விடுங்க. சாரி, நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. ஆக்சுவலி நாங்க ஒரு வீடை ஃபைனல் பண்ணிருக்கோம். ஸோ நாளைக்கு அதோட பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா, தட்ஸ் வெரி நைஸ். சந்தோஷமான விஷயம்தான். பேப்பர்ல கையெழுத்து போட எங்களோட பர்மிஷன் வேணுமா என்ன? மாம், இல்ல இல்ல, அது அஹானாக்காக. ஐ மீன் நான் அஹானாவை வெளியே கூட்டிட்டு போலாமா வீட்டை காட்டுறதுக்காக? ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறமா அங்கதான் இருப்போம். சோ அஹானாவுக்கும் பிடிச்சிருக்கான்னு காட்டுதான். ஆஹா, ஆ, கண்டிப்பா. ஐ ஹோப் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. இல்ல. ஆஹா, நான் உனக்கு வீடு காட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கோ. நானும் கேட்டேன். அஹானா, என் கூட நீயும் வரியா? உனக்கு ஓகேனா மட்டும் வா. போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.